கொய்யாக்கா அப்படியே சாப்பிடலாங்க. ஆனா நான் சொல்ற மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஜஸ்ட் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்ல சாப்பிடலாம், அவ்வளவுதாங்க. ரொம்ப காயும் இல்லாம பழமும் இல்லாம இருக்கிற காய் எடுத்துக்கோங்க. நல்லா பெருசா ஒன்னு எடுத்திருக்கேன். கழுவிட்டு குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். மிளகாய் தூள் ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்க போறோம். கூட சேர்க்கறதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பாதி பச்சை மிளகாய், கொஞ்சமா கொத்தமல்லி தலை. இதை இடிக்கல் இல்லைன்னா அம்மியில நசுக்கி எடுத்துக்கோங்க. மிக்சியில தண்ணி ஊத்தி போடக்கூடாது. கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. கூட ஒரு 1/4 ஸ்பூன் லெமன் ஜூஸ், அவ்வளவுதான். கொஞ்சம் சாட் மசாலாவும் சேர்த்துட்டீங்கன்னா அல்டிமேட் டேஸ்டா இருக்குங்க. அப்படியே நல்லா கலந்துட்டு சாப்பிட வேண்டியதுதான். இது ஊற ஊற இன்னும் சூப்பரா இருக்குங்க. ஸ்நாக்ஸுக்கெல்லாம் வெறும் கொய்யாக்கா வெட்டி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நல்லா அந்த மசாலா எல்லாம் ஊற ஊற சூப்பர் டேஸ்டா இருக்கும். இத்தனை வேலை செய்யறதுக்கு நாங்க அந்த கொய்யாக்காவை அப்படியே சாப்பிட்டுக்குவோம்னு சொல்றீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, சாப்பிட்டுக்கலாம்.